ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஈரான் நாட்டு மக்களே ஈரான் அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் என்ன காரணத்தினால போராட்டம் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம ஈரானுடைய இணைய வலைதளங்கள் வந்து ஃபாஸ்ட்டா ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அந்த போராட்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டு மக்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனை தான் இந்த போராட்டமா இப்போ நடந்துட்டு இருக்குது. அதாவது ஈரான் நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்க வந்து வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். சரியா? அது மட்டும் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சம்பளம் வேலை இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற உணவு பொருட்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி அங்க அதிகமா வரலாறு காணாத அளவுல வந்து ரேட் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் கூட ரொம்ப அதிகமா ரேட் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம எரிபொருள், அதாவது ஒரு கேஸு, இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்குது. இதனால சாதாரணமான மனுஷங்க வந்து அத வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நெறைய பேத்துக்கு வேலை இல்ல, சம்பளம் குறைவா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவெடுத்து, அங்க உள்ள நாட்டு மக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்பவுமே நடந்துட்டு தான் இருக்குது இந்த போராட்டம். இன்னைக்கு வர இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சரி, என்ன காரணத்தினால வேலை இல்ல? என்ன காரணத்தினால பொருட்களோட விலை அதிகமா இருந்துச்சு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார தடை. சரி, பொருளாதார தடை வந்து யாரெல்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாடுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் மீது பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. இதனால அந்த ஈரான் நாட்டோட கரன்சியோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. குறைய ஆரம்பிச்சதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம இருந்துச்சு. அங்குள்ள மக்கள் பொருட்கள் வந்து அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து விலை வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு நிகழ்வா திகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாட்டி இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈரான்ல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. அதுக்காகவும் பெண்கள் வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. போராட்டம் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கட்டாயம் ஹிஜாப் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பெண்கள் வந்து ஆடையினால எங்களால ஃப்ரீடமா இருக்க முடியாது. என்னத்துக்கு இப்படி போடுறீங்க? அப்படிங்கிற மாதிரி பெண்கள் குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு சார்ந்து வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சரி, அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டம் காரணத்தினால முக்கியமா ஈரான்ல ஒரு தனிநபரால யூஸ் பண்ற இணையதளங்கள் எல்லாமே, அதாவது கலை நிகழ்ச்சி எல்லாமே நம்ம போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட்டா மூவிங்கா வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு வராங்க. சமூக வலைதளங்கள வந்து முடக்கிட்டு வராங்க. யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு அங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரியா? சரி, அடுத்ததாட்டு அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டக்காரங்க, இப்போ உள்ள ஆட்சி வந்து மாறணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது சர்வாதிகார எதிர்ப்பு 1979 புரட்சிக்கு பிறகு இருக்கும் தற்போதைய மதகுருமார்களுடைய தலைமையிலான ஆட்சி வந்து மாறணும். இப்போ உள்ள ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பிடிக்கல. இங்க மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் சார்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணிட்டு தான் வராங்க. சரியா? சரி, அடுத்ததாட்டு அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் நடக்குது. ஈரான்ல மக்களுக்கு எந்த ஒரு நலனுக்காகவும் வந்து பைசா குடுக்க மாட்றாங்க. அதாவது எதுவுமே பண்ண மாட்றாங்க. அவங்களே அந்த அமௌண்ட்ட வந்து எடுத்துக்கிட்றாங்க. ஊழல் பண்றாங்க. ஆ அவங்களே வந்து அந்த பைசா வச்சு அவங்களே வந்து ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுகளோட தலையீடு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதுவும் செலவு பண்ணாம, பிற நாடுகளுக்கு செலவு பண்றாங்க அதிகமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, சிரியா, லெபனான் போன்ற நாடுகளுக்கு வந்து அதிகமா அமௌண்ட் குடுக்குறாங்க. அதாவது அங்க ஒரு சின்ன சேதம் ஏற்படுதுன்னா, அங்க நெறைய அமௌண்ட் குடுக்குறாங்க. இங்க வந்து ஏதாவது ஈரான்ல ஏதாவது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கண்டுக்க மாட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள நாட்டு மக்களும் அத சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த போராட்டம் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. இந்த பொருளாதார தடை விதிச்சதுக்கு காரணம் என்ன?
அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வதேச நாடுகளும் சேர்ந்து தான் பண்ணுனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா எல்லாரும் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஈரான் வந்து யாருக்குமே தெரியாம ஒரு அணு ஆயுத தயாரிப்பு வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மறைமுகமா அந்த அணு ஆயுதம் வந்து ஒரு பெரிய எஃபெக்ட்டா இருக்கும். அத வச்சு தாக்குனா வந்து அது ஏரியாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சில விஷயங்கள் வந்து ஈரான் வந்து மறைமுகமா பண்றாங்க. ஆயுதம் சப்ளை பண்றது வேற நாடுகளுக்கு இடையே அப்படிங்கிற மாதிரி நெறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டிட்டு தான் வந்துட்டு இருந்து. பட் இதற்கு அப்புறத்துல இருந்து தான் ஈரான் மீது சர்வதேச நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார தடை வந்து வரிசையா விதிச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுல இருந்து தான் இந்த ஈரான் வந்து ரொம்பவே இந்த பொருளாதார தடையில வந்து மொத்தமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அந்த நாட்டு மக்கள் அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க வந்து பஞ்சத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. இதனால தான் பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டுச்சு. சரி, இந்த போராட்டத்துல எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு வரை நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பல பகுதிகள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும், பெண்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டு கவர்மெண்ட் வந்து அங்க நடக்கிற விஷயங்கள் தெரியக்கூடாதுக்காக ஃபாஸ்ட்டா இணையதளங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. சரியா? குறிப்பா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குறிப்பிட்ட நகரங்கள்ல வந்து அதிகமான படைகள், அதாவது காவல் படைய வந்து அ சேஃப்டிக்கு வச்சிருக்காங்க. அது என்னென்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஸ்ராம், இஸ்பஹான் போன்ற இடங்கள்ல வந்து புரட்சி காவல் படை வந்து குவிச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த பகுதிகள்ல அதிகமான மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அதனால போராட்டம் பண்ணாம இருக்கிறதுக்காக அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்குது. சரி, எத்தன பேர் கைதாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான போராட்ட வீரர்கள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சரி, இதற்காக டொனால்டு ட்ரம்ப் வந்து குரல் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல அமைதியான முறையில வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது கலவரமே இல்லாம அமைதியான முறையில போராட்டம் நடந்துட்டு இருக்குது. பட் ஈரானோடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து சுட்டு கொல்றதுல வந்து அசால்ட்டு. பட் அமைதியான முறையில போராட்டம் பண்றவங்கள வந்து சுட்டு கொன்றாங்கன்னா, கண்டிப்பா அமெரிக்கால இருந்து பதில் வரும். அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இது எல்லாத்துக்குமே தயாரா இருக்கோம். அந்த நாட்டு மக்களுக்கு மேல ஏதாவது வன்முறையா நீங்க வந்து துப்பாக்கி சூடு பண்ணீங்கன்னா, நாங்க எல்லாத்துக்குமே முழுமையா தயார் நிலையில தான் இருக்கோம். எப்பனாலும் நாங்க வந்து பதில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, அமெரிக்க அதிபர். சரி, இப்போ இந்த போராட்டத்துல எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அடிதடி புடியில காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 7 டூ 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அடிப்படையில வெளிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் நெறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஈரானுடைய போராட்டத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.